ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வாட்டர்மெலன் தோல் வச்சு ஒரு அல்வா செய்ய போகிறோம். அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த அடிப்பக்கத்தில் தோலெல்லாம் நம்ம எல்லாத்தையும் எடுத்து சீவியாச்சு. சீவிட்டு நல்லா க்ளீனாக கழுவி வச்சுருக்கேன். இப்போ இதில் சீவிக்கலாம். இது எல்லாம் சீவி முடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம தண்ணி இல்லாமல் நல்லா ஒட்டை புழிஞ்சி இதில் வச்சுக்கலாம். நம்ம தண்ணியோடு போட்டு வதக்கினா அது வந்து ரொம்ப நேரம் ஆகும், சதனாக இருக்கும். அல்வா வந்து நல்லா வராது. அதனால் நான் தண்ணியெல்லாம் வந்து சுத்தமாக புழிஞ்சு எடுத்துறேன். நம்ம தண்ணியெல்லாம் சொட்டை வடிச்சாச்சு. இல்லை நல்லா புழிஞ்சி வச்சுட்டேன். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் 1 ஸ்பூன் வந்து வெள்ளரி விதை எடுத்து வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் வந்து முந்திரி எடுத்து வச்சுருக்கேன். இதில் போட்டு நம்ம வறுத்துக்கலாம். இப்போ முந்திரி வெள்ளரி விதை வந்து நல்லா வறுப்பட்டுருச்சு. இப்போ எடுத்துக்கலாம். இப்போ அந்த நெய்லேயே நம்ம இந்த சீவி வச்ச வாட்டர்மெலன் பூ அதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அதில் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 கப் சர்க்கரை சேர்க்குறேன். இல்லை நான் கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். அரை ஸ்பூன் வந்து ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன். ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கிறேன். தூள் உப்பு சேர்க்குறேன். இப்போ அல்வா ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். 2 சொட்டு வந்து லெமன் சொட்டு விடுறேன். 2 சொட்டுக்கு மேலே நம்ம விட்டால் கொஞ்சம் புளிப்பு அதிகமாகிடும். டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக மாறிடும். அல்வா மாதிரி இருக்காது. இப்போது ரெடி ஆயிடுச்சு. முந்திரியும் இந்த வறுத்து வச்ச வெள்ளரி விதையும் அதில் சேர்க்குறேன். வாட்டர்மெலன் அல்வா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். சூப்பரான ஒரு ஸ்வீட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க.